அன்யா இட்ஸ் மீ குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லாருமே எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. இன்றைக்கி நம்ம மல்லுபாயோட பார்ட் 5 பார்த்துடலாம். ஓகேவா? நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகேடா, இப்போ நம்ம எந்த விதமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும்னா, நான் இதுக்கப்புறம் ஒரு பார்ட் இதோடு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆமாடா, இதுக்கப்புறம் வர்ற பார்ட் தான் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும். ஓகேடா, இப்போ நம்ம எந்த ஒரு விதமே பேசாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா அந்த காலேஜில் காட்டுறோம். நம்ம ஜேகே அப்படியே அழகாக நம்ம டேக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம டேயும் அவ்வளோ அழகாக நம்ம ஜேகேயோட ப்ரப்போஸில் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அங்கே இருக்க அந்த சொடத்தில் சார் தான்டா, ஏய் என்னடா பண்ணிடுறீங்க? இது காலேஜ் கல்ச்சரல்ஸா இல்லை வெட்டிங் ஹாலா? அடிங்க வாங்கடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொடசார் அப்படியே விரட்டி விட, இப்போ நம்ம டேக்கு 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. அவங்க அந்த தொப்பிலாம் வச்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்களா கிராண்ட் விஜுவேஷனுக்காக. ஸோ அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த பக்கம் நம்ம யோன்மீன், இந்த பக்கம் நம்ம டேக்கு அப்படியே அழகாக ஓடுறாங்க. இப்போது ஒரு சவுண்டுடா, டே எடுபட்ட பயல்களா நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேக்குக்கும் சரி யோன்மீன் சொல்லும் அப்படியே நின்றுட்டு திரும்பி பார்க்க பெரிய காதல் புறாக்கள் பறந்து போகிறாங்க. இங்கே நான் ஒருத்தர் இருக்கேன், என்னை மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அடியே அம்முக்குட்டி, ஆமாம்ல நீ இருக்கேல்ல, ஐயோ சாரிடி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வர, அம்முக்குட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவினாவும் அப்படியே வர்றாங்கடா. வந்துட்டு அப்படியே நம்ம அம்முக்குட்டியை தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. ஆக்சுவலாக 3 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே ஜிமின் உங்கள் 2 பேர்த்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. அடியே அம்முக்குட்டி நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டி. ஜே அம்முக்குட்டி நானும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டர் மாதிரி அழுகவும் இல்லாமல் சிரிக்கவும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே எப்படி ஷேர் பண்ணிக்கோ தெரியும்ல, அந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் மட்டும் தான் அம்முக்குட்டி சொல்லிட்டேன் இல்லை நீங்கள் இப்போவே கேரளா கிளம்புறீங்களா என்ன? ஆமாம் கிளம்புறேன், ஒரு 2-3 டேஸ் எங்கள் வீட்டில் வந்து இருந்துட்டு போகலாமே. அப்படிங்கிற ஏய் ஜெகே, ஏய் வேணாண்டி, வந்தேன்னு வைய தேவையில்லாத வேலைலாம் பார்ப்பேன். டேயே கூப்பிட்டுட்டான், அதுக்கப்புறம் என்ன சிப்பா டே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டியும் அப்படியே அவங்களோட கிளம்புறாங்க. இப்போது அப்படியே வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம ஜின்னும் ஆரம்பந்தாண்டா உட்காந்து டைனிங் டேபிளில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஜின் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, ஸோ நம்ம ஆரம் அப்படியே அழகாக நம்ம ஜின்னுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜின் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம ஹோபி வந்து எனக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஆளுங்க எல்லாம் அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அம்முக்குட்டி தான், ஆகா என்ன ஒரு அருமையான வாசனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வர்றாங்க. வந்து பார்த்தா நம்ம ஆளுங்க 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அம்முக்குட்டி தான், ஹாய் ப்ரோ என்னோட பேர் அம்முக்குட்டி, உங்களோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பக்கம் நம்ம ஹோபி தான், ஹாய் மை நேம் இஸ் ஹோபி, இட் மீன்ஸ் ஜெய் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி அப்படியே வழிய இப்போ நம்ம ஒயன் அப்படியே நம்ம ஹோபியோட காதை பிடிச்சி திருவிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன வழியிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன்கே ஓட்டா நம்ம ஹோபியோட காதை பிடிச்சி திரைக, ஏய் வலிக்குதுடி விடுறி சும்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஜிந்தா, அம்முக்குட்டி ரைட்? ஆமாம் அம்முக்குட்டி, உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பற்றி ஜெய்கே நிறைய சொல்லியிருக்கான், வா அப்படின்னு சொல்ல நம்ம அம்முக்குட்டி அப்படியே போயிட்டு செம்ம பசி பாருங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஆரம்ப ஹோபியில் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ நம்ம ஜின்னும் வயனும் வேணாம் சாப்பிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினும், அடியே அம்முக்குட்டி உனக்கு நான் வெளியே வாங்கி தரேன்டி வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ஜேகேயும், அம்முக்குட்டி வாடி ஹோட்டலில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம அம்முக்குட்டி வர்ற மாதிரியே தெரியல, இன்றைக்கி நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டே ஆவேண்டா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம ஒயன், உங்களோட ஓன் ரிஸ்கில் வேணால் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னும், உனக்கு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் சொல்ல, என்ன அது இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் சாப்பிட தானே இருக்கீங்க, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டி அப்படியே ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. கன்றாவியாக இருக்கு. நம்ம ஹோபியும் ஆரவும் அவ்வளோ கேவலமாக சமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னையும் ஒயனும் அப்படியே பார்க்குறாங்க. நம்ம அம்முக்குட்டி சொல்லாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கண்ணை காட்டுறாங்க. இப்போ நம்ம அம்முக்குட்டியும் சொல்லக்கூடாதா, துப்பவும் கூடாதா, இதுதான் மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இருக்கிறதா, இப்போ நான் என்ன பண்ணுறது, அப்போவே கூப்பிட்டானுங்க போயிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம ஜின்னா, ஹாரம் எனக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணுமா இதை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரம் போக, ஹோபி எனக்கும் இதை போய் எடுத்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியும் போக, இப்போ நம்ம ஜின்னா, ஹே ஒயன் பற்றி ஆய்வலா எப்படி உட்காந்துருக்கான்னு. ஆமாம் ஜின், இங்கே பாரு அவங்க 2 பேருக்கு சமைக்க தெரியாது, ஏதோ அவங்களால முடிஞ்சதை எங்களுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் அவங்களோட இதை அப்ரோச் பண்ணுறதுக்காக தான் சாப்பிட்டுமே தவிர அது நல்லா இருக்காது. நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், சரி கிளம்பிப்போ நீ எங்களோட ஹோட்டல் போய்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க?
இங்கே பாரு, உனக்கும் மேரேஜ் ஆகும், உனக்கும் ஒரு பர்சன் வருவாங்க உன் லைஃப்பில். அப்போது அவங்க உனக்காக அன்பாக பண்ணுறது எவ்வளோதான் நல்லா இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும். நீ அவங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்ல, ஓ அப்போது நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா அவங்க ஹஸ்பண்ட்ஸை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நம்ம அம்முக்குட்டிக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டி அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆரம்பம் தான், எங்கே அம்முக்குட்டியை காணும், எங்கே அம்முக்குட்டியை காணும், அவங்க ஹோட்டல் போயிட்டாங்க, எதுக்கு என் சாப்பாடு நல்லா என்ன, ஐயோ அப்படிலாம் எல்லாரும் சும்மா அப்படியே போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம ஆளுங்க எல்லாருமே அப்படியே ஹோட்டல் தானே போகிறாங்க. போயிட்டு அது இதுன்னு ஆர்டர் பண்ணி செம்மையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே வந்து அவ்வளோ அழகாக நம்ம ஜேகேக்கு ஃபீட் பண்ணுறது என்ன, நம்ம ஜேகே அவ்வளோ அழகாக நம்ம டேக்கு ஃபீட் பண்ணுறது என்ன, இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம இவன் மீனும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம அம்முக்குட்டி தான் சிங்கிள்ஸ் அவங்களாம் சும்மா டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டி பாட்டுக்கு ஒத்தையாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது அங்கே ஒரு பர்சன் அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹேய் ஜேகே, ஐய் ஃபெலிக்ஸ், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? ஹே ஜேகே, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஃபெலிக்ஸா, ஸ்கூலில் பார்த்தது ஒன்று எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே என்ன அப்படியே ஹக் பண்ணிக்க. நம்ம ஜெவனும் டே ஃபெலிக்ஸா நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவனும் போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம ஃபெலிக்ஸ் தான்டா, ஸ்கூலில் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கழட்டி விட்டு போயிட்டல நின்று பேசாதடா நீ, சரியா? இப்போ கூட நானாக வந்து பேசினா நீ பேசிக்கவே மாட்டேன். ஃபெலிக்ஸா, சத்தியமாக நான் உன்னை பார்க்கவே இல்லை தெரியுமா? சரி என்ன இப்போவும் பொண்ணுங்க சரக்குன்னு தான் சுற்றிட்டு தெரியுறியா இல்லை அமைதியாடுறா எதுக்குடா அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜேகே அப்படியே திரும்பிட்டே காமிக்கிறாங்க. நம்மகிட்டே அப்படியே முறைச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபெலிக்ஸ் வந்து கேட்டிருக்கோம், யாராது? என் ஹஸ்பண்ட்ரோ. என்னது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா ஸ்கூல் படிக்கும் போது நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு கூட ஜாலியாக இருப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அடே போயம் மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஃபெலிக்ஸோட வாயை பொத்திக்க. என்ன ஜேகே, அவர் என்ன சொல்கிறாரு? அது வந்துட்டு சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. இப்போ அவருக்கு வாயிலேருந்து நீ கை எடுக்கிறியா இல்லை? அது வந்து ஏதாவது சொன்னு வையன் அவனை கொத்து எடுத்து சொல்லியிருக்கான், மூடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே மிரட்டிட்டு கையை எடுத்துற. இந்த பக்கம் நம்ம ஃபெலிக்ஸ் தான்டா, பிரதர் என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபெலிக்ஸ் சொல்லுவாரோம். இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு இல்லை. இப்போ நம்ம டே தான், அவர் ஸ்கூலில் எதுவும் லவ்வே பண்ணானாவா? அவனுக்குலாம் கணக்கே கிடையாது, லிஸ்ட்டு போயினே இருக்கும். நான் லிஸ்ட்டு போட்டால் கூட அது அப்படியே அனுமான் மாதிரி போயினே இருக்குமே தவிர குறையாது. ஜிவி பிரகாஷ் கூட த்ரிஷ்ணா இல்லைனா நயன்தாரா அதோட முடிச்சிருப்பாரு. ஆனால் என் ஜேகே மச்சான் அப்படி கிடையாது. நயன்தாரா இல்லைனா ஒரு சமந்தா இல்லைனா ஒரு தமன்னா இல்லைனா ஒரு ஹன்சிகாவும் இல்லைனா அப்படியே நம்மளால போயினே இருக்காவரே தவிர அப்படியே குறையாது. அப்படிப்பட்டால் நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெலிக்ஸ் சொல்ல. இந்த பக்கம் நம்ம டேயோ அப்படியே முறைகிறாங்க. போச்சு, சோழியை முடிச்சு விட்டான். இன்னைக்கு தான்டா ப்ரப்போஸ் பண்ணேன். ஏன்டா? நான் ப்ரப்போஸ் பண்ணியா மச்சான்? கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன். கல்யாணம் ஆச்சுடா, ஆனால் நீ என்ன ப்ரப்போஸ் பண்ண? அத்து விட்டல, வந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டல அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான், டே ஃபெலிக்ஸா மச்சான் சிறப்பான ஆல்டி, நல்ல வேலையாக பார்த்து விட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த பக்கம் நம்ம நொங்கியா, ஃபெலிக்ஸ் சொல்லுங்கள் நீங்கள். நான் ஜெமினோட லவ்வர். ஓ, ஜெமினோட லவ்வரா? ஜெமினுக்கு ஐயையோ இன்னாங்க இப்படி கேட்டுட்டீங்க. ஏன் ஆளெல்லாம் இங்கே தமிழ் சினிமாவில் இருக்க ஹீரோயின் மட்டும்தான், ஆனால் ஜெமினா அப்படி கிடையாது. அவர் ஹாலிவுட்டு பாலிவுட்டு டோலிவுட்டுன்னு சொல்லிட்டு போயினே இருப்பார் அந்த அளவுக்கு. டேய் ஏன்டா? அது வந்து மச்சான், ஒருத்தனை பற்றி சொல்லிட்டு இன்னொருத்தனை பற்றி சொன்னா நீ கோச்சிக்க மாட்டேன். ஏன்டா? இன்றைக்கி தாண்டா நானும் ப்ரப்போஸ் பண்ணேன், அப்போ என்ஜாய் பண்ண மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெலிக்ஸ் சொல்ல. இந்த பக்கம் நம்ம டேயும் இந்த பக்கம் நம்ம யோகியும் சமங்கமே முறைச்சிட்ருக்காங்க. இப்போது நம்ம அம்முக்குட்டி அந்த பர்சனை அப்படியே வச்ச கண்ணி எடுக்காமல் பார்த்துக்கின்னு இருக்காங்கோ. இப்போ நம்ம ஃபெலிக்ஸு, ஹே ஜெகே இன்னா அது யாரா? எது? அதோ அந்த பொண்ணு அவளா? அவளும் எங்களோட ஃப்ரெண்டு தான் அம்முக்குட்டி. ஓ, கேரள பெண்குட்டியோ? இப்போ நீ எதுக்கு அதை விசாரிச்சுட்ருக்க? இல்லை சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி கேட்க. இப்போ நம்ம அம்முக்குட்டி தான், ஹாய் ஹலோ என்னோட பேர் அம்முக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கை கொடுக்க. இப்போ நம்ம ஃபெலிக்ஸும், என்னோட பேர் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கை கொடுக்குறாங்க. ஸோ இப்படி எல்லோரும் உட்காந்து செம்மையாக சாப்பிட்டுட்ருக்காங்கடா. இப்போ நம்ம அம்முக்குட்டி தான், ஃபெலிக்ஸ் சொல்லுங்கள். இல்லை, இவங்க 2 பேரும் சரியான பொறுக்கி பசங்க எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் ஸ்கூல் டைமில் ரொம்ப ஜென்டில்மேனுன்னு நினைக்கிறேன், உங்களை பார்த்தாலே தெரியுது. ஓ
தெரியுதா இவங்க என்ன பண்ணா இப்படி, நான் அப்படி இல்லைங்க, நான் ரொம்ப டீசென்ட்டு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜெமனும் இந்த பக்கம் நம்ம ஜேகேயும் ஒருத்தர் பாட்டு அப்படியே கண்ணடிச்சிட்டு நம்ம ஜேகே, ஹே மச்சான், மிடில் ஸ்கூலில் மீனாவை 1 மாசமா லவ் பண்ணிய மச்சான் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜெமன், அது மட்டுமா ஹை ஸ்கூலில் அஞ்சலி 5 மாசமா லவ் பண்ணிய மச்சான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜேகே மறுபடியும், அது மட்டுமா இப்போ இன்ஸ்டாவில் வேற இந்துன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக கடலை போட்டுட்ருக்கேன்னு சொன்னிய மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஃபெலிக்ஸ் தாண்டா, அடே இந்த பேர்லாம் நீங்கள் சொல்லிதாண்டா எனக்கே தெரியுது, ஏன்டா என்ன நோண்டா நீங்கள் மட்டும் எங்களை மாட்டி விடல, நாங்கள் மட்டும் உங்களை மாட்டி விடக்கூடாது சாவடி அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம அம்முக்குட்டி கேவலமாக ஒரு லுக்கு வர்ற ஃபெலிக்ஸை பார்த்து நம்ம ஃபெலிக்ஸா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், எனக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ஸோ இங்கே அவ்வளோ அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு தாண்டா கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கே தான், ஹே மச்சான் ஃபெலிக்ஸு, என்ன வந்திருக்க தமிழ்நாட்டுக்கு, அப்புறம் என்ன எங்கள் வீட்டில் தான் தங்குறேன் சரியா, ஹே நான் வந்து உங்கள் வீட்டில் தங்கலை, நான் கிளம்புறேன் இன்றைக்கி யூஎஸ்ஏக்கு. என்னது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு யூஎஸ்ஏக்கு உடனே கிளம்புறியா மச்சான், எங்கள் உசரி பற்றி உனக்கு தெரியாதுல்ல, வாடா டே 2 நாளைக்கு உட்கார வச்சு விருந்து போடாமல் அனுப்ப மாட்டேன், உனக்கு மரியாதை வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெலிக்ஸையும் கையை பிடிச்சி தரன்னு எழுத்துட்டு போயிடறாங்க. இப்போது அந்த ஃபேமிலியில் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எல்லோரும் அவ்வளோ அழகாக சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம நம்ஜின்னு, இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூன்மின்னு, அந்த பக்கம் பார்த்தா நம்ம டேக்குக்கு, இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹோபி ஒயின்னு, அப்படியே நடுவில் வந்துட்டு நம்ம அம்முக்குட்டியும் ஃபெலிக்ஸும் அப்படியே தள்ளி கொஞ்சம் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஜென் தாண்டா, என்ன சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, சரி ஓகே ஜென் சொல்லு ஜேகே, இல்லை உங்களுக்கு செக்கப்லாம் போயிட்டுருக்கீங்களா கரெக்டாக, நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன். ஓயன் நீங்கள், நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன் ஜேகே, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். இப்போது நம்ம ஜெமன் தான், சரி ஓகே வாங்க ஏதாவது கேம் விளாட்லாமா, இது கேமா, ஆமாம் இங்கே இவ்வளோ பேர் இருக்கும்ல ஜாலியாக கேம் விளாட்லாம், என்ன ட்ரூத் ஆர் டேரா, அதை தவிர என்ன விளையாடுறது யோசிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை, அதனால் நம்ம ட்ரூத் ஆர் டேரே விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ எல்லாருமே அப்படியே அழகாக ரவுண்டாக உட்காந்துட்டு நடுவில் ஒரு டீப்பாய் மேலே ஒரு கிளாஸ் அதாவது ஒரு பாட்டில் வச்சிடறாங்க. இப்போது நம்ம ஜேகே தான், ஓகே நான் தான் ஃபர்ஸ்ட் சுற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சுற்ற, இது கரெக்டாக இப்போ ஃபெலிக்ஸ் பக்கத்தில் போய் நிற்கணும், அம்முக்குட்டி அவனை விட்டு ஓடணும் நான் கேட்குற கேள்வியில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே அவர் அப்படியே ஃபெலிக்ஸ் எய்ம் பண்ணி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சுற்ற, கரெக்டாக நம்ம ஜேகே சுற்றுறது அவருக்கே வந்து நின்றுது, என்னடா இது நான் சுற்றுறது எனக்கே வந்து நின்றுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போது நம்ம ஃபெலிக்ஸ் டக்குன்னு எழுந்திரிச்சு, மச்சான் நான் ட்ரூத்தா டேரா அப்படின்ற மாதிரி கேட்க, வெள்ளங்கத்தடியே விலை கொடுத்து வாங்கிட்டேடா ஜேகே, அது வந்து ட்ரூத்துன்னு சொன்னால் உண்மையாக சொல்லுவான், சரி டேர்னே சொல்லுவோம், டேரு அப்படின்னு சொல்ல, ஓ டேரா ஓகே இப்போ நான் சொல்கிறத நீ செய்யணும் சரிடா சொல்லு, ஏதாவது எட்டிக்கு இப்படியா சொன்னான்னு ஏன் மிச்சிடுவேன், அப்படி இல்லை மச்சான், இதோ நான் இன்ஸ்டாவில் இந்துன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக கல்ல போகிறேன்னு சொன்னால, அப்படி இன்ஸ்டாவில் இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட நீ இப்போ கால் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறேன், அங்கே என்ன மாடு நடக்குதுன்னு நாங்கள் பார்க்கணும். என்னது டேய் ஃபெலிக்ஸா வச்சு சரியான நீனு மச்சான் அவளுங்க மட்டும் தான் கால் பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கியோட மொபைலில் ஃபெலிக்ஸ் பிடிங்கிறாங்க. என்னடா இது இத்தனை பொண்ணுங்க ஐடி இருக்குது, இதில் எந்த பொண்ணு கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜெகமின் டக்குன்னு எந்திரிச்சு ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி விட்டுறாரு. இந்த பொண்ணு வரடன்னு எடுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஜெகே நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது அந்த பொண்ணு தான் அப்படியே காலை உடனே பிக் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜெகே தான், சுருதி எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன் ஜெக்கி, நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன் சுருதி, என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் என்ன பண்ணுவேன் ஜெக்கி, ஒன்று நினச்சி உருகிட்டு இருக்கேன். என்னது உருகிறியா, சாப்பிட்டியா, ஒன்று தான் சாப்பிடலான்னு பார்க்குறேன், நீ தான் விட மாற்றியே, வீட்டுக்கு வரேன்னு சொன்னியே, எப்போ வருவேன், என்னது அது வந்து சரி ஓய் நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஏன் ஜெக்கி என்ன ஆச்சு, என் வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவேன், இப்போது என்ன ஜெக்கி உடனே கட் பண்ணுற, வலிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவர் பங்கமாக மறைச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் அப்படியே மொபைலை வாங்கிட்டு, ஹே யார் நீ, நீ யாரு, நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ சொல்ல முதல்ல யார் நீ, உன் வாய்ஸும் நல்லா இருக்கு, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கேட்குமா. இப்போ நம்மகிட்டே அப்படியே ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு வரான். இப்போ எங்கே ஃபோனை தூக்கி போட்டு உடச்சா, ஐயோ அது ரொம்ப காஸ்ட்லியாச்சே, காஸ்ட்லியாச்சேயே உனக்கு இருக்கு, இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வருவ என்கிட்ட பேசுவ சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே எழுந்திரிச்சு வேகமாக போயிடுறாரு. ஆஹா செம்ம
மச்சான் ஜெமன் இங்கே வாயேன். எதுக்கு மச்சான்? இங்கே வாடா. நான் வரமாட்டேன், வந்தா நீ அடிப்பேன். இல்லை நான் அடிக்க மாட்டேன், வாடா. ஃபெலிக்ஸா நீ வாயேன். போடா, என்ன தூக்கி போட்டு நீ பொழப்ப. அடிக்க மாட்டா வாங்கடா அப்படின்னு சொல்ல நம்ம ஃபெலிக்ஸும் ஜெமனும் அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த குடும்பத்துக்குள்ளே அவ்வளோ கலவரமாக அப்படியே காமெடியாக அந்த சீன் அப்படியே கட்டாக இப்போ நம்ம ஜேகே தாண்டா அப்படியே பயந்து மேலே போயிட்டுருக்காங்க. ஐயோ இவ வேற காண்டா இருப்பானே, இப்போ நான் போயிட்டு என்ன சமாளிக்கிறதுனே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே மெதுவாக போயிட்டுருக்க. அந்த பக்கம் நம்ம டே வந்து அமைதியாக கட்டில் படுத்துட்ருக்காங்க பெட்டில். இப்போ நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு டே டே என்ன இல்லை சாப்பிடலையானே? ஒன்று தான் சாப்பிட ஒரு பொண்ணு கூப்பிட்டாலே போக வேண்டியதானே, எனக்கு பசிக்கல. டே அது முன்னாடி டே. என்ன ஜேகே முன்னாடி இப்படி தான் இருந்தியானே? அது வந்து நான் கொஞ்சம் அப்போல்லாம் அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது, சும்மா ஃப்ளர்ட் மட்டும் தான் பண்ணிகிட்ருப்பான், அவ்வளோதான். இல்லை ஜேகே அவள் என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கா? அப்படிப்பட்ட பொண்ணு கிட்ட நீ எதுக்கு பேசுகிற? இங்கே பாருட்டே, நான் தான் சொல்கிறேன்ல, சும்மா ஃப்ளோட்டிங் மட்டும் பண்ணுவேன், சும்மா பேசுவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நான் அப்படிப்பட்ட பையன்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இப்போ என்ன என் கூட சண்டை போட போகிறேன், அவ்வளோதானே? எங்கே பாரு, நான் அகெயின் சொல்கிறேன், நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. ஏதோ சும்மா அப்படியே பேசுவேன், சேட் பண்ணுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மட்டே அப்படியே வந்து நம்ம ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாக, ரொம்ப டைட்டாக. இங்கே பாரு ஜேகே, ஓகே எனக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, ஆனால் இதுக்கப்புறம் நீ என்னோட ஜேகே, எனக்கு மட்டும்தான், சரியா? இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் தானே? பண்ணக்கூடாது. நான் பண்ண மாட்டேன்டா. இதுக்கப்புறம் எனக்கு டே மட்டும்தான், எனக்கு டே மட்டும் போதும். சத்தியமாக நான் வேறு யார்கிட்டையுமே பேச மாட்டேன். இது ஓ மேலே ப்ராமிஸ். நிஜமாவா? நிஜமா? அப்போது வேறு யார்கிட்டையும் பேச மாட்டேன் தானே? பேச மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் அப்படியே க்யூட்டாக ஒன்று சேர, இந்த பக்கம் நம்ம ஜெமனும் ஃபெலிக்ஸும் இதெல்லாம் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெமன் தான், டேய் மச்சான், சுருதியோட தங்கச்சி சுவாதி உனக்கு ஃபோன் பண்ணுறாடா அப்படிங்கிற மாதிரி கத்த. இந்த பக்கம் நம்ம ஃபெலிக்ஸு, மச்சான் யாரோ ஜீசோவான் உனக்கு ஃபோன் பண்ணுறாங்க மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ நம்ம டே அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் இப்போல்லாம் தப்பாக சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அவன் இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் ஜேகே எனக்கு மட்டும்தான், அவன் வேறு யார்கிட்டையும் பேச மாட்டான், போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கதவை சாத்திடுவாங்களாம். இந்த பக்கம் ஜெபனும் ஃபெலிக்ஸும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இந்த பக்கம் ஜேகேக்கு ஒரு மாதிரி இமோஷ்னலாக இருக்குது. டே அவனுங்க சொல்கிறானுங்கல்ல, நம்பலை நீ? இங்கே பாரு ஜேகே, எனக்கு புரியுது, ஓகே நீ பாஸ்டில் ப்ளே பாயாக இருந்திருக்க, இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய். ஜேகே சரி சொல்லு, நீ பாஸ்டில் ப்ளே பாயாக இருந்திருக்க, ஆனால் இப்போது இல்லைல்ல, இப்போது நீ எனக்கு மட்டும்தான், அது எனக்கு புரியுது. ஸோ நான் எதுக்கு உங்ககிட்ட சண்டை போடும்? இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், நான் ஜேகே மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக போயிட்டு நம்ம டே வந்துட்டு ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்கடா. சரி ஓகே, அப்புறம் என்ன இன்றைக்கி நைட்டு நடக்க வேண்டியதெல்லாம்? இன்றைக்கி நைட்டு வேணாம் ஜேகே ப்ளீஸ். எதுக்குடா? ப்ளீஸ் இன்றைக்கி நைட்டு மட்டும் வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாமே. எதுக்குன்னு கேட்டேன். அது வந்து ஜேகே இன்றைக்கி வேண்டாமே. சரி ஓகே, உனக்கு வேண்டாண்ணா வேண்டாம், ஓகே தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு செம்மையாக தூங்குறாங்க. ஸோ தி நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜேகே அப்படியே வெளியே எழுந்திரிச்சு வர்றாங்க. பார்த்தா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போக, ஒரு மாதிரி அந்த வீடியோ அவ்வளோ ஸ்மெல்லாக நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. கீழே வந்து பார்த்தா அப்படியே பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி ஒரு மாதிரி அந்த இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே அப்படியே கீழே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஒயன் தாண்டா பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணி சொல்லு ஜேகே, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாமி கும்பிட்டுட்ருக்கேன். அது வந்து இந்த வீடு லெவலில் இந்த வாசனையெல்லாம், இது சாம்பிராணி வாசனை ஜேகே. ஓ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. ஓகே வா அந்த சாமி கும்பிட்டுக்கோ, ஆரத்தி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் அவ்வளோ அழகாக ஆரத்தி தட்டை கொண்டு வந்து காமிக்க, நம்ம ஒயனை பார்த்தோன்னா அவங்க அழகாக ஒரு சாரீ கட்டியிருக்காங்க, தலையில் வந்து ஒரு கொண்டை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நெத்தியில் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தாலியெல்லாம் எடுத்து வெளியே போட்டு ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அது தமிழ்நாட்டு கல்ச்சரான ஒரு பொண்ணுனா எப்படி இருப்பாங்க அப்படி இருக்காங்க மார்னிங்லேயே. இப்போ நம்ம ஜேகே ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு, அண்ணி நீங்கள் தேவதை மாதிரி இருக்கீங்க.
ஓ தேங்க்யூ ஜேகே அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹோபி தான் ஹேய் எப்படா நம்ம செலெக்ஷனு தேவதை மாதிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாண்ணா தேவதை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே விபத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது நம்ம டீ தாண்டா அப்படியே கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க நம்ம ஜேகேக்கு புட்டும் கடலைக்கறியும். இப்போ நம்ம ஜேகே இந்த புட்டும் கடலைக்கறி இதுதான் இனிமேல் என்னோட ஃபேவரட் டிஷ் எங்க எனக்கு கொடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போது ஜேகே அப்படின்னு ஒரு சவுண்டு. இப்போ நம்ம ஜேகே தாண்டா இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே, யார் அது, என் மாதாஜியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அது நம்ம ஜேகேயோட அம்மா தாண்டா. நம்ம ஜேகே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு மாதாஜி எங்க மாதாஜி போனேன் இவ்வளோ நாள் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா மாதாஜி மாதாஜி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, எப்படி இருக்க, நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் மாதாஜி, நீ எப்படி இருக்க, நானும் நல்லா இருக்கேன், உன்னை பார்க்காம தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கும் மாதாஜி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஏய் ஜேகே அப்பா என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கேப்பா, என்ன உங்கள் அம்மா மட்டும் கட்டி பிடிச்ச முத்தம்லாம் கொடுக்குற, எனக்கு கொடுக்க மாட்டியா பா, எனக்கு எதுவும் கிடையாதான்னு கேட்டேன், எதுக்குப்பா உனக்கு இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அவங்க நைனாவை போய்ட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. சரி வாங்க போயிட்டு சாப்பிட்லாம், நாங்கள்லாம் செத்து போய் கிடக்கு கேரளாவுக்கு போயிட்டு புட்டும் கடலைக்கறி சாப்பிட்டு இங்கேயாவது என் மருமகளாக நல்லா சமைச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட அப்பா வேகமாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகேயோட பிளேட் ஃபுல்லாக புட்டும் கடலைக்கறியும் இருக்குது. இப்போ நம்ம ஜேகேயோட அப்பா தான் என்னது இங்கேயும் புட்டும் கடலைக்கறியா, ஹே யாரா சமையல் அப்படிங்கிற மாதிரி கேட்க. இப்போ மாட்டே மாமா நான் தான் மாமா, ஓ நீ அப்பா சரி ஓகே சாப்பிடுங்க, எனக்கு இப்போதைக்கு பசிக்கலை நான் போகிறேன், என்னாச்சு மாமா, இல்லைப்பா எனக்கு இப்போ பசிக்கலை நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்கடா நம்ம ஜேகேயோட அப்பா. இப்போ நம்ம ஜேகேக்கு இது புரியுது. ஏய் நைனா என்னடா எல்லா புட்டும் கடலைக்கறியும் பார்த்தோன்னே எதுக்கு இப்படி தலை தெரிச்சு ஓடுற, ஹே ஜேகே கேரளாவில் போயிருந்த இந்த 2 மாதமும் பொட்டும் கடலைக்கறியும் தாண்டா, விட்டுறா என்ன ப்ளீஸ்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நான் அதை பொட்டும் கடலைக்கறியை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கேன், அது எவ்வளோ தெய்வீகமான ஒரு டிஷ்ஷு, எவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ்ஷு, எவ்வளோ டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு, எவ்வளோ பேர் இந்த டிஷ்ஷு கேட்குறாங்கன்னு தெரியுமா, என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கேன் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே புட்டும் கடலைக்கறி எடுத்தவங்க நைனா கொடுக்க. அவங்க நைனா வேறு வழியில் நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே அவங்க நைனா முடிச்சுட்டு இல்லை இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு நல்ல சோறு கிடைக்காது, நான் என் ஜெமின் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட அப்பா அப்படியே நம்ம ஜெமின் வீட்டுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம நெய்பர்ஸ் தான்டா, ஆப்போசிட் தானே இருக்குது வீடு. ஸோ நம்ம ஜேகேயோட அப்பா அப்படியே நம்ம ஜெமின் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜெமினா அது எங்கேயோ கேட்டா வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் வந்து ஓப்பன் பண்ண. இது நம்ம ஜேகேயோட அப்பா. ஐயோ அப்பா வாங்கப்பா, என்னப்பா திடீர்னு இந்த பக்கம், இல்லைப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னப்பா கேட்கணும், ஜேகே நான் எதுவுமே பண்ணலப்பா, அவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் நிஜமாலுமே, நான் கிளப் போகல, ஏப்பா இருப்பா நான் கேட்டு முடிச்சுக்கிறேன். என்னப்பா என்ன கேட்க போகிறீங்க, கொஞ்சம் சோறு கிடைக்குமா, என்னப்பா சோறா எப்பா என்னப்பா பிச்சைக்கார மாதிரி வந்து கேட்டுருக்க, இல்லைப்பா கொஞ்சம் பசிக்குது, ஐயோ என் டேடிக்கு வந்து நிலைமை பார்த்தியா, வா டேடி உனக்கு இல்லாத சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கூட்டிகிட்டு போக. ஆமாம் ஜிமன் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில், அது வந்து டேடி நான் அவங்ககிட்ட சொல்லவே ஒன்று மறந்துட்டேன், ஆக்சுவலாக நான் கமிட் ஆகிட்டேன் ஒரு கேரளா பையனோட, அந்த பையனு கூட உனக்கு நல்லா தெரியும். என்னது யார் அது நான் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி வர. யுங்கி நீயா, ஆமாம் மாமா நானும் ஜிமனும் கமிட் ஆகிட்டோம். அப்படியா சரி ஓகே நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம் கையில் என்ன புட்டும் கடலைக்கறியும், ஓ புட்டும் கடலைக்கறியும் சரி ஓகேப்பா நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். ஹே டேடி என்ன கிளம்புறேன்னு சொல்கிறீங்க, இருக்க சாப்பிட்டு போங்க. இல்லைப்பா நீங்கள் 2 பேரும் நல்லா அப்படியே அன்னுன்யமாக இருப்பீங்க, லவ் வேறு பண்ணிட்டுருக்கீங்க, அப்படியே மாற்றி ஓட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயோட அப்பா கிளம்புற. என்னமோ இப்படி எப்பேற்பட்ட மனுஷன் எப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமன் நினச்சிட்டு அப்படியே போயிடுறாங்கடா. ஸோ நம்ம ஜேகேயோட அப்பா அப்படியே வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேயோட அப்பாவும் அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டேக்குக்கு 2 பேரும் அப்படியே ரூம்லேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஜேகே எங்கே போகிறோன்னா சர்ப்ரைஸா, என்ன சர்ப்ரைஸ் எங்கன்னு சொல்ல, ஏய் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறல்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கிளம்பிட்டு நம்ம டைம் கிளப்பி இப்படி கூட்டிகிட்டு கீழே வர்றாங்க. மாதாஜி
சொல்லு ஜேகே, நாங்கள் அப்படியே வெளியே போயிட்டு வரோம். சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம டேக்கு 2 பேரும் அப்படியே வெளியே போகிறாங்க. நம்ம ஜேகே அப்படியே பைக் ஓட்டுறாங்க. நம்ம டே அப்படியே பின்னாடி உட்காந்துருக்காங்க. இந்த தடவை முன்னாடி உட்காந்துருந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நல்லா டைட்டாக நம்ம டே வந்து நம்ம ஜேகேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஷோல்டர் எடுத்துகிட்டு ஷோல்டர் மேலே நம்ம ஜேகே அப்படியே தலையை வந்துட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜேகேக்கிற மாதிரி நல்லா இருக்குது இந்த ஃபீலு. ஸோ இப்போ அப்படியே போகிறாங்க. பைக்கில் ரொம்ப லாங் ட்ராவல் போயிட்டுருக்காங்க. ஜேகே சொல்லிட்டே அவங்க கூட இப்படியே லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது ஜேகே. அப்படியா? நிஜமாவா? ஆமாம் நிஜமா. அங்கே பாரு, எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும். பஞ்சு மிட்டாயா? அங்கே பாரு இருக்கு, இறக்க விடு அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜேகே அப்படியே பைக்கை நிப்பாட்ட இப்போ அழகாக போயிட்டு ஒரு பஞ்சு மிட்டாய் ஒரு கேட்டன் கேண்டி வாங்கி அப்படியே 2 பேரும் ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்றாங்கடா. சரி போமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகிறாங்க. போகிற வழியில் அப்படியே ஒரு ஷாப்லேயும் நிப்பாட்டி ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ லவ்வோட 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒரு பிளேஸில் போய்ட்டு நம்ம ஜேகே அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜேகே இது என்ன பிளேஸு? என்ன பிளேஸ்னா போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல இப்போது நம்ம ஜேகேயும் டேயும் அப்படியே போகிறாங்க. போனால் அது ரொம்ப அழகான ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. ஸோ இப்போது அப்படியே நம்ம டே கூட்டிகிட்டு போன உடனே நம்ம டே பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். ஹே ஜேகே, இங்கே எப்படி என்ன கூட்டிகிட்டு வரணும்னு உனக்கு தோணுச்சு? உனக்கு இது பிடிக்கும் தானே? ரொம்ப பிடிக்கும். வா நம்ம ரைட் போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே இருக்க எல்லா ரைடையும் ரொம்ப 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 ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா விளாண்டுட்ருக்காங்க. ஸோ ஃபைனலி எல்லா ரைடையுமே பண்ணி முடிச்சுட்டு ஜேகே இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப தேங்க்யூ. சரி எனக்கு புரியுது, சாப்பிட்டு போகலாமா? எனக்கு பசிக்குது, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் ஜேகேயும் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. போயிட்டு அப்படியே அங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம டே தாண்டா ஜேகே சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே நம்ம ஜேகேக்கு ஃபீட் பண்ணி விடுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஹோட்டல் ஃபுட் தானே, உன் கையால் கொடுக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. ஐஸ் வைக்கிறியா? இல்லை ஐஸ்லாம் வைக்கல, சீரியஸாக சொல்கிறேன். சரி ஓகே சாப்பிடு. இந்த அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் ஃபீட் பண்ண. ஸோ 2 பேரும் மாற்றி ஃபீட் பண்ணி ரொம்ப அழகாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டே அவரோட கர்ச்சீஃபை எடுத்து அவ்வளோ அழகாக நம்ம ஜேகேயோட லிப்ஸில் இருந்தால் ஒட்டியிருக்கோம்லடா, ஸோ அது எல்லாத்தையும் தொடச்சி விடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போகலாமா? போகலாம். எங்கே வீட்டுக்கு தானே? இல்லை இன்னொரு இடத்துக்கு போகலாமா? ஜேகே நான் ஒன்று சொல்லவா? என்ன? நான் இப்போ இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவா? எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்? வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயே வந்து நம்ம டே வந்து ஒரு பிளேஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே போகிறாங்க போயிட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரம் டே? நீ போ ஜேகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே போயிட்டுருக்காங்க 2 பேருமே. இப்போது ஃபைனலி அந்த இடத்த ரீச் பண்ண உடனே நம்ம டே தாண்டா அப்படியே இறங்கி வந்துட்டு ஜேகே வா 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 வா. எங்கே கூட்டி வந்திருக்க? இது தமிழ்நாடு, நீ கேரளா, உனக்கு எப்படி தமிழ்நாட்டில் உள்ள பிளேஸ்லாம் எப்படி தெரியுது? அதெல்லாம் நான் மேப்பில் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக மெமரி பவர் பண்ணி வச்சுருக்கேன். ஒழுங்கு மாதிரி கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகேயும் அப்படியே கீழே இறங்கி வர்றாங்கடா. வந்தால் இப்போ நம்ம டே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கர்ச்சீஃபை அப்படியே எடுத்து நம்ம ஜேகேயோட கண்ணில் கட்டிடுறாங்க. டே என்ன பண்ணிகிட்ருக்க? நீ அமைதியாக இரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லிவிட்டு நம்ம ஜேகேயோட கையை ஹோல்ட் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பிளேஸுக்கு. அந்த பிளேஸ் எப்படிப்பட்ட பிளேஸ் அப்படின்னா ஒன்லி ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்குது அங்கே. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதோட கிளைமேக்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இருக்கும் இல்லடா, ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த சாங் ஃபுல்லாகவே. ஸோ அந்த மாதிரி இருக்குது அந்த பிளேஸு. இப்போது நம்ம டே அப்படியே போயிட்டு அப்படியே நம்ம ஜேகேயோட ஐயை ஓப்பன் பண்ணுறாங்க. வாவ், எப்படி இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு செம்மையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்போ பக்கத்தில் பார்த்தா நம்ம டேயை காணும். டே எங்கே போன? ஜேகே நான் இங்கே இருக்கேன். அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா ஃப்ளவர்லையும் ஒன்று பறித்து நம்ம டே அப்படியே கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜேகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த ஃப்ளார்ஸை நம்ம ஜேகே முன்னாடி நீட்ட.
ஹேய், என்ன பண்ணிட்டுருக்க? அதான் நம்ம அங்கேயே ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. ஆ, அது நீ பண்ண, நான் உனக்கு பண்ணலல்ல. இப்போ நீ இதை வாங்கிப்பியா இல்லை? ஏய் டே, நீ கொடுத்து நான் வாங்காமல் இருப்பேனா? கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவ்வளோ அழகாக அந்த ஃப்ளவர்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்க. இங்கே பாரு ஜேகே, நான் உன்கிட்ட கொஞ்சம் சொல்லணும். என்னன்னு நீ யோசிக்கலாம், நான் சொல்லி முடிச்சிடுறேன். இங்கே பாரு ஜேகே, உனக்கும் எனக்கும் சம்மதமே இல்லாமல் தான் கல்யாணம் நடந்துச்சு. பட் நான் உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்போவே நான் விழுந்துட்டேன். ஏன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக எங்கள் அம்மா என்னை ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் அவங்க அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணதில் தப்பே இல்லைன்னு தோணுச்சு. காஸ் நீ அவ்வளோ அழகாக இருந்த. அதோட அந்த இன்னசென்ட்டாக ஒரு ஃபேஸை வச்சுட்டு நின்றுட்டு இருந்த பார்த்தியா, அதை பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன். அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லாமல் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன் எல்லாமே உனக்கு தோணும். இது எல்லாத்துக்குமே ஒரே ரீசன், லவ் தான் இது எல்லாத்துக்குமே ஒரே ரீசன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், ஆனால் நீ என்னை கண்டுக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் நீயும் என்னை லவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நான் மட்டும் லவ் சொல்லி உன் பின்னாடி சுற்றிட்டு தெரியுதை விட நீயும் என்னை லவ் பண்ணதுக்கப்புறமா இதோ இப்படி டபுள் சைடாக நல்லா இருக்கும்ல. அதனால தான் இவ்வளோ நாள் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம், என்னால் சொல்ல முடியல. பிகாஸ் எனக்கு ஒன் சைடாக நான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறத விட இப்போது நம்ம 2 பேரும் டபுள் சைடாக இருக்கோம்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. ஐம் சாரி ஜேகே, உன்னை இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்தினதுக்கு, அப்புறம் அந்த பொட்டு கடலை கறியாக செஞ்சு கொடுத்ததுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ரொம்ப க்யூட்டாக சொல்ல. ஏய் லூஸு, என்ன பேசிகிட்டு இருக்க? என்னோடய ஃபேவரட் ஃபுட்டே இப்போ பொட்டும் கடலை கறி தான். அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ எதுக்கு எனக்கு சாரி சொல்லிட்டு இருக்க? நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. நம்ம 2 பேரும் கப்பல்ஸ் தானே. ஓ, அப்போ நீ மட்டும் சாரி சொல்லலாமா? சரி ஓகே, நானும் சாரி சொல்லலை, நீயும் தேங்க்ஸ் சொல்லாத. இது ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. ஆமாம் பண்ண. ஹே மரம் மண்டை, ப்ரப்போஸ் பண்ணால் கிஸ் பண்ணணும் கூட உனக்கு தெரியல. இதில் நீ இன்டர்நேஷ்னல் ப்ளே பாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எழுந்திரிச்சு நம்ம ஜேகேயோட லிப்பில் ரொம்ப அழகாக பேஷனேட்டாக ஒரு கிஸ் கொடுக்க, இப்போ நம்ம ஜேகே இப்போ என்ன பண்ண கிஸ் பண்ண. ஓ, கிஸ் பண்ணியா? அப்போது கிஸ்னா எப்படி இருக்கக்கூடாது, வேறு எப்படி இருக்கணும், அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்ம ரொம்ப அழகாக கிஸ் பண்ணுறாங்க. அந்த சினோரியோ ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஃப்ளாஸு, நடுவில் நம்ம குக்கு, நம்ம ஜேகே கையில் ஃப்ளாஸு, இன்னொரு கையில் நம்ம அந்த ஃபீல் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டேயோட கையில் கொடுத்த அந்த ஃப்ளாஸ் அப்படியே நம்ம ஜேகே கையிலே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே மறுபடியும் கிளம்பி பைக்கில் ரைட் பண்ணுறாங்க. ஜேகே, என்ன, நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம், ஹீரோ உன் கூட இவ்வளோ அழகான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ எனக்கும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்கிட்ட அவன் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அப்படியா? நிஜமாவா? ஆமாம் நிஜமா. சரி ஓகே, அப்போது இன்னைக்கு நைட்டு அப்படின்னு நம்மகிட்டே சொல்லும் போதே நம்ம ஜேகே டக்குன்னு பிரேக் போட்டுடுறாரு. ஹே எதுக்கு இப்போ இப்படி பிரேக் போட்ட? இப்போ நீ என்ன சொல்ல வந்த? நான் சொல்ல வந்ததை சொல்லிருப்பேன். நீ எதுக்கு இப்போ இப்படி பிரேக் போட்ட? அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. சொல்லு. இன்னைக்கு நைட்டு நான் வந்தான் போகலாம். ஓ வைக்கமா? ஆமாம் வைக்கந்தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்ப அழகாக வைக்கப்பட நம்ம ஜேகேயோட முதுகில் சாஞ்சிட்டு இது கூட ரொம்ப நல்லாரியே வரலாம் இன்னைக்கு நைட்டு. நினைக்கும் போது ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு 2 பேரும் அவ்வளோ அழகாக அப்படியே வீட்டுக்கு வர்றாங்க. அந்த பைக் ரைடு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போது வீடுகளை அப்படியே நலையிறாங்க. அங்கே பார்த்தா பரபரப்பாக வேலை நடந்துகிட்ருக்குமா. என்னடா இது பரபரப்பாக வேலை நடந்துகிட்ருக்கு, நம்ம போகலை இப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே மறுபடியும் வேகமாக உள்ளே போயிட்டு மத்தாச்சு. என்ன ஜேகே, என்னது இது, என்னத்துக்கு இப்போ எல்லாத்தையும் பொட்டி கட்டியிருக்கீங்கோ, எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்கோ, மறுபடியும் எதை டூர் கீர் போகிறீங்களா? ஐயோ ஜேகே, டூர்லாம் போகலை, அப்புறம் என்னத்துக்கு மத்தாச்சு இப்படி பொட்டி கட்டிட்டு இருக்கீங்க? நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும் இல்லைப்பா.
என்னது குலதெய்வ கோயிலா? ஆமாம் ஜேகே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி நான் வேண்டியிருந்தேன். நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே கேரளா போயிட்டோம். இப்போ தான் நான் வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். ஓ, குலதெய்வ கோயிலா? போகலாமே, அதில் என்ன பிரச்சனை? இப்போ நானும் டே அப்படியே ரூமுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே டேயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, இப்போ நம்ம ஜேகேயோட அம்மா அப்படியே நம்ம ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு, என்ன மாதாஜி எதுக்கு இப்போ கையை பிடிக்கிறீங்கோ? தம்பி ஜேகே, நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும். சரி மாதாஜி, அதான் சொல்லிட்டீங்களே, இப்போதைக்கு எங்கே ரெண்டு பற்றி தடுக்கிறீங்க? ஆக்சுவலாக நான் வேறு ஒரு பிளானில் இருக்கேன், என்ன விட்றீங்களா? ஐயோ ஜேகே, நீ என்ன பிளானில் இருக்கேன்னு தெரியுது, ஆனால் இப்போதைக்கு என்னது? ஆமாப்பா, நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும்ல, அதனால டேயை நான் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் 2 பேர் தூங்குறோம், நீ போப்பா, போயிட்டு தனியாக தூங்கு. ஏமோ மாதாஜி, இப்படிலாம் பண்ணாத மாதாஜி, இங்கே பாரு, நான் ரொம்ப கனவோட இருக்கேன். தேவையில்லாமல் வந்து ஏதாவது பேசிக்கிட்டேன்னு வையேன், அவ்வளோதான், அம்மானு கூட பார்க்க மாட்டேன். நீ அம்மானு பார்க்கலனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆட்டுக்குட்டின்னு பார்க்கலனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. டே, நம்ம போகலாமா? அத்தை, அது நம்ம போகலான்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட அம்மா அப்டேட்டே கைப்பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்களாம். நம்ம ஜேகேக்கா வட போச்சு அப்படின்னு மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேவோட அப்பா தான், தம்பி ஜேகே என்ன நைனா போச்சா, வா நம்ம 2 பேர் தூங்குவோம். யோ, உன் கூட தூங்கி நான் என்ன பண்ணுறது? ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து கனவுலாம் போட்டு வச்சுருந்தேன், எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே புலம்பிகிட்டு இருக்கும் போதே, மச்சான் ஜேகே வாப்பா நல்லவனே வா, என்ன மாட்ரு? அடே, என்னமோ குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களாமலோ, அதான் கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணலான்னு வந்திருக்கேன். ஒத்தாசை பண்ண வந்திருக்கேன் ஜிமினா, வா வா வா, நல்லா ஒத்தாசை பண்ணலாம். ஹே ஜிமினா, சொல்லுங்கம்மா, வா நம்ம போயிட்டு தூங்கலாம். என்னது, நம்ம போயிட்டு தூங்கலாமா? அம்மா பரவாயில்ல, நான் யுங்கி ரூமில் தூங்கிக்கிறேன். ஏய், சொல்லிட்டு இருக்கேன்ல, என்ன யுங்கி ரூமில் தூங்குற? அச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. போச்சா? ஹே ஹே ஹே, நானே இங்கே தனியாக தூங்கிட்டு இருக்கேன், என்ன உனக்கு கூட நான் ஜோடியாக தூக்கம் கேட்குது, பட்டா டே பட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேங்க நக்கல் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜெமன் தான், போச்சு தெரியாமல் இந்த வீட்டுக்கு வந்து போட்டனே அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்கடா. ஸோ இப்போது ஒரு மிட் நைட் ஆகுது. இப்போது நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக பூனையாட்டம் அங்கேருந்து அப்படியே மெதுவாக வந்துட்டுருக்காங்க. வந்து அப்படியே மாதாஜியோட ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே யாரோ 3 பேர் படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. என் இருட்டில் நான் எப்படி என் ஆளை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே போகிறாங்க. போனால் இந்த பக்கம் ஒரு பர்சன் படுத்திருக்காங்க. இதுவாக இருக்குமா? ஏடா இவ்வளோ லைட்டாக இருக்குது, லைட்டாக பட்டா வேறு அது எந்திரிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸில் கையை வச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதாக தான் இருக்கும், டே இது நீயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அல்லேக்கா நம்ம ஜேகே அப்படியே தூக்கிக்கிறாங்க. அந்த பர்சனை அப்படியே தூக்கிக்கிட்டு நம்ம பெட்ரூமுக்கு போயிட்டுருக்காரு. என்னது இது? டே, என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்கேன்? ஆத்தி, இவ்வளோ வெயிட்டாக இவன் பார்க்குறதுக்கு நல்லா ஒல்லியாக இருந்துக்கிட்டு, எவ்வளோ இன்னும் கணக்குறா, ஜிம் போகிற என்னாலே தூக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு, ஹே டே, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்றத யாராலையும் தடுக்க முடியாதுடா, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஏரில் பறந்து வர்ற. இப்போது அந்த கட்டில் படுத்திருக்க பர்சன் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்க, ஏய் என்னடா பண்ணுற? நீயா? ஏய் சீக்கிரமோ எந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே சொல்ல, இப்போது அந்த சவுண்டு கேட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் அப்படியே லைட்டு மொத்த லைட்டையும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜேகே ரூமுக்கு வந்து அப்படியே கேதர் ஆகி எல்லாருமே பார்க்குறாங்க. ஷாக்கா, இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கும் ஷாக்கு, கட்டில் பார்த்துருக்க அந்த பர்சனுக்கும் ஷாக்கு. நான் இந்த பாட்டை வந்து அப்படியே இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு இந்த பாட்டு? மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு இப்போலாம் எனக்கு நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அதிகமாக, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் பார்க்குறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கடா. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு தெரியும் என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, சொல்லுங்கள், இதையும் சொல்லுங்கள். ஓகே, இது அடுத்த பாட்டோட முடிச்சிருவோமா இல்லை கொண்டுட்டு போகலாமா? ஒரு மாதிரி காமெடியாக லவ் வாங்கியா கொண்டுட்டு போவோமா இல்லை முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து வழ கொல அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் மெயினாக ஒரு மேட்ரை வச்சதுக்கப்புறமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஓ, நீங்கள் சொல்கிறது வேண்டா. ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆமி சராமிதா.